பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் மறுபடியும் உங்களை எப்போதும் போல சந்திக்கவும், தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு தருணத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா மனித வாழ்க்கையில் ஒரு காரியம் மட்டும் இன்றைக்கும் தெரியாது. ஒரு மனிதனுடைய பிறப்பும் சரி இறப்பும் சரி எப்போ தெரியாது. நாம் இருக்கிற நாட்களிலே அவருக்காக எதையாயினும் செய்ய வேண்டும். அது தேவனுடைய எதிர்பார்ப்பு. இருக்கிற நாள் மட்டும் கொடுக்கிற அந்த காலத்தின் அருமையை அறிந்து பிரயோஜனப்படுத்துவது தான் நாம் ஆண்டவர் நம்மை படைத்து உண்டாக்கினவருக்கு செய்கிற ஒரு உன்னதமான பணி. அந்த வரிசையில் வாழ்நாளில் ஒன்றை கூட்டி கொடுத்து வாழ வைத்த தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த நாளிலும் உங்களோடு ஒரு காரியத்தை நான் பேச வாஞ்சிக்கிறேன். காரணம், அன்றைக்கு ஒரு அம்மையார் என்னிடத்தில் ஃபோனில் பேசிக்கொண்டிருந்தீங்க. நெடுநேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஒரு 15 நிமிஷம் பேசுனீங்க. ஐயா, என்னைக்கு நான் ஆண்டவருக்குள்ளே வந்தனோ அன்னையிலேருந்து எனக்கு போராட்டம் 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 தாங்க. எப்போ ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருக்குள்ளாய் நான் என்னை அர்ப்பணித்தேனோ அன்னையிலேருந்து பாருங்கள் ஒரே போராட்டம் தான். இந்த போராட்டத்துக்கு முடிவு உண்டா எனக்கு தெரியலை. நான் கேட்டேன், என்னம்மா போராட்டம்? ஐயா, எனக்கு 3 பிள்ளைகள் இருந்தாங்க. ஒன்றன் பின் ஒன்றாக வருஷத்துக்கு ஒவ்வொரு பிள்ளையாக மரித்தாங்க. அதுதான் போட்டோம். புருஷன் எதிர்பாராத ஒரு சூழ்நிலை, ஒரு வியாதி படுக்கையில் இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதோ போயிட்டு வந்தார், படபடன்னு வருதுன்னார், உட்கார்ந்தார். அந்த இடத்திலே அவர் இருதயத்தில் ஐயா பாதிக்கப்பட்டு ஹார்ட் அட்டாக் என்று சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. எல்லாவற்றையும் இழந்து நின்றேன். ஆண்டவர் மணவாளனாகிய கிறிஸ்து இருக்கிறார் என்று நம்பியிருந்தேன். அதுவும் கூட பாருங்கள், திடீர்னு நான் ஒரு ஆடு வச்சு 3 ஆடு வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரே நாளில் 3 ஆடு களவு போயிடுச்சு. என் வாழ்க்கையில் எல்லாம் போய் நிற்கிறேன். இருக்கிற இடம் இல்லாமல் நிலையற்று இருக்கிறேன். ஆண்டவர் அழைக்கும்போது எல்லாரையும் இப்படி தானே அழைக்கிறாரு. என்னம்மானே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னாரே. நான் வந்ததுலேருந்து இளைப்பாறுதல் இல்லாட்டாரும் பரவாயில்ல, போராட்டத்தின் மேல் போராட்டமாக இருக்கிறதே. இது என்ன காரணம் எனக்கு விளங்கலை. வேதத்தில் இதை குறித்து ஏதாவது உண்டானால் சொல்லுங்கள் என்று கேட்டீங்க. நிச்சயமாக முன்பு ஒரு முறை நான் பல காரியத்தை பேசியிருக்கிறேன். இப்போவும் நீங்கள் கேட்டதுனால உங்களோடு ஒரு காரியத்தை பேச வாஞ்சிக்கிறேன். உங்களுடைய வேதாகமம் எங்கே இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது தயவு செய்து கையில் எடுத்துக்கணும். எதுக்குன்னா, நான் சொல்கிறது சரியாக இருக்கா அதுக்காவது பார்க்குறதுக்கு நீங்கள் மறக்கவே கூடாது. உங்கள் வேதாகம் எங்கே இருந்தாலும் தேடி கையில் எடுத்து யோபுவின் புஸ்தகம் 10வது அதிகாரத்திலே 17வது வசனத்தை, யோபு 10:17, இந்த வசனத்தை அப்படி எல்லாரும் கையில் எடுத்து வைப்பீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுவோமா? அல்லேலூயா போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசு பொண்ணு, பதராதே மகனே, போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசு உண்டு, பதராதே மகனே. ஆகா ஆனந்தம் பேரானந்தம், ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே. ஆகா ஆனந்தம் பேரா
மறந்தாயோ பாதாளம் இயேசு உண்டு பரராதே மகனே. நடுக்கடல் வலையிலே கலங்கி தவிக்கிறாயோ நடுக்கடல் கழுவிலே கலங்கி தவிக்கிறாயோ கரம் நீட்டி பிடித்திடுவா கரை சேர்த்து நடத்திடுவா போராடும் இல்லையே புகலிடம் மறந்தாயோ பாராளும் தேசம் உண்டு பதராதே மகளே. சமூகத்திலே ஆனந்தம் பேரானந்தம் அருளாத சமூகத்திலே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. யோபுவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 17ஆம் வசனம். நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் இரட்டிக்க பண்ணுகிறீர். என்மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர். போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, போராட்டம்னா பரவாயில்ல, போராட்டத்தின் மேல் போராட்டம் வந்தால் என்ன செய்யறது? எனக்கு அன்பான அநேக நேரங்களில் ஒன்று போகிறதுக்குள்ளே இன்னொன்று போராட்டம் மாற்றி மாற்றி வருதே. இந்த போராட்டத்தின் மேல் போராட்டம் இது ஒரு சாதாரண மனிதனுடைய அறிக்கை இல்லை. உத்தமன் என்று சாட்சி பெற்ற ஒரு மனிதன், தேவனே அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். என் தாசனாகிய யோபு, அது யார்கிட்ட கொடுக்கிறாரு? சத்துருவிடத்தில், சாத்தானிடத்தில் சொல்றார், என் தாசனாகிய யோபு. ஏன்னா அவரை கேட்கிறார், எங்க இருந்தப்பா வர்ற? பூமி எங்கும் சுற்றி திரிந்து உலாவி வருகிறேன். அப்படியா? நல்லது. வர்ற வழியில் ஒரு அருமையான மனுஷன் உண்டு, என் தாசன் அவன். அவனை பார்த்தியா? அவன் மேல் கண் வைத்தாயோ? அவன் யார் தெரியுமா? அவனை குறித்து சொல்றாரு, உத்தமன். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அது மட்டுமல்ல, அவருடைய பெருமையை முதல் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து விலகுகிறவனுமாய் இருந்தான். இவனுக்கு யாரும் பிரசங்கம் பண்ணல, ஏன்னா அவனே பிரசங்கம் பண்றான். 29ஆம் அதிகாரத்தில் யோபு தன் பிரசங்க வாக்கியத்தில் நின்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவனே பிரசங்கம் பண்ணக்கூடிய ஆள். அந்த அளவுக்கு தேவன் பேரிலே அவனுக்கு இருந்த நம்பிக்கை மட்டுமல்ல, அவனுக்குள்ள ஒரு உறுதி இருந்தது, உத்தமம் இருந்தது. பரிசுத்த ஆவியானவரோட அப்போ கிடையாது. யாராவது போய் போதிச்சு அவனை நடத்துறதுக்கு ஆள் கிடையாது. அவன் உத்தமனாய் தேவனுக்கு முன்பாக தன்னை உத்தமனாய் காத்து கொண்டு சாட்சி பெற்ற ஒரு மனிதன். ஏன்னா உத்தமனுக்கு வேதம் சொல்லுது, கர்த்தர் நித்தமும் துணை நிற்பார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. நாம கூட பாடுறோம், எல்லாத்துக்கும் பாடுறோம்,
உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கெல்லும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கெல்லும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், அவனை கண்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமனில் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனில் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நீதிமொழிகள் 28:20 வாசிக்கிறோம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை அடைகிறான். இத உத்தமனா இருந்தவன், அவனுக்கு எல்லா விதத்திலும் குறையில்லை. கர்த்தர் அவன் வீட்டை ஆசீர்வதித்திருந்தார், வீட்டை சுற்றிலும் வேலி அடைத்திருந்தார். ஒரு நாள் சாத்தான் வந்து கர்த்தருடைய சன்னதியில் நிற்கும் போது தான் கேட்கிறார், எங்கிருந்த பாரு, பூமி எங்கும் சுற்றி திரிந்து உலாவி வருகிறேன்னா. அப்படியா? எனக்கு ஒரு அருமையான மகன் உண்டு, தாசன் உண்டு. அவன் பேர் யோபு. அவன் மேலே உன் கண் பட்டுச்சா? அவன் யார் தெரியுமா? உத்தமன், தேவனுக்கு பயப்படுகிறவன், சன்மார்க்கன், பொல்லாப்பை கண்டால் விலகிற அவரை போல ஒருத்தர் இல்லை அப்படிங்கிறார். அப்படி சாட்சி பெற்ற மனிதன் தான் சொல்லுகிறான், தேவரீ உம்முடைய கோபம் என் மேலே இவ்வளோ பற்றி எறிகிறது என்ன? 10ஆம் வசனம், அதே 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அவன் சொல்றான், ஐயா நீர் ரெட்டிக்க பண்ணுகிறீர். அவரே சொல்றார், நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாக ரெட்டிக்க பண்ணுகிறீர்னா என்ன அர்த்தம்? ரெண்டத்தனையா பெருக்கிறீர். உம்முடைய கோபம் அதிகரிக்க பண்ணுகிறீர். போராட்டத்தின் மேல், ஏன்னா எனக்கு வாழ்க்கையில வந்த போராட்டம் 1 இல்லை 2 இல்லை, எத்தனை போராட்டம் ஒரே நாள்ல. திடீர்னு வரான் ஒருத்தன் சொல்றான், ஐயா உம்முடைய ஆடு செத்து போச்சு. இன்னொருத்த வரா, மாடு செத்து போச்சு. இன்னொருத்த வரா, கழுதையெல்லாம் போயிடுச்சு, எருதுகளெல்லாம் ஓட்டிட்டு போயிட்டான். ஒரே நாளில் இத்தனை துக்கத்தை விட ஒரே நாளில் 10 பிள்ளைகளையும் பறிகொடுத்திருக்கிறான். நாமளாக இருந்தால் இந்த போராட்டத்தில் நின்றுப்போமா? நாமளும் பாடுறோம். என்ன பாடுறோம்? நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேச வருகையில் வந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேச வருகையில் தந்திடுவார். நேச வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கள்ளக்காரி மகனே, கள்ளக்காரி மகனே, கள்ளக்காரி மகனே, கள்ளக்காரி மகனே.
எனக்கு அன்பாலே போராட்டம் சாதாரண மனுஷனுக்கு வந்தால் ஒத்துக்கலாம். இவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷனை போல ஒருத்தர் இல்லைன்னு நாம சொல்லலை, அவரே சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட மனுஷன் நான் சொன்னேன் போராட்டம் போராட்டம் வந்ததுக்கு காரணம் என்ன? பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்வனை வச்சுட்டானா? இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் யாராவது ஏவல் பில்லிசீனை யோபுக்கு வச்சுட்டானா? இல்லையே. அப்போ என்னங்க ஐயா வேதம் சொல்லுது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் கிடையாது. அப்போ நமக்கு யாருங்க எதை செய்ய முடியும்? அதுவும் தேவன் பக்தன், உத்தம பக்தன், உண்மைக்குன்னு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்த ஒரு மனிதன். அவனுக்கு யாராவது எது செஞ்சால் வந்துடுமா? இல்லை தேவன் தான் விட்டுருவார? உதாரணமாக சத்துருவே கேட்குறான், எப்பா நீ என்னமோ அவன் உத்தமன் உத்தமன்னு சொல்கிறீரே, அவன் வீட்டை சுற்றி எல்லாம் என்ன செஞ்சுருக்கீங்க? வேலி அடைத்திருக்கீங்களே, விருதாவாக அவன் தேடுறான். காரணம் இருக்குங்க, சுற்றி அவனை பாதுகாப்பில் வச்சுக்கிட்டு உத்தம உத்தம உத்தமன்னு சொன்ன என்ன அர்த்தம்? உத்தமனை கொஞ்சம் செக்கப் பண்ணி பார்க்க விடுங்க. உத்தமத்தில் நிற்பானோ, உமை தூஷிக்க மாட்டானோ பார்ப்போம். எனக்கு அன்பானவர்களே, சத்துரு கூட சோதிக்க உத்தரவு என்று தான் வருவான். நாம் அதிகமாக அதையும் பாடுறோம். சத்துரு சோதித்திட உத்தரவுடன் வருவான், சத்துரு சோதித்திட உத்தரவுடன் வருவான். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், குற்றம் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதிப்பதுக்கு கூட தேவன்ட உத்தரவு எடுத்தான் வரணும். அதுவும் அவனுக்கு யோபுக்கு தெரியும். ஆனால் ஏன் ஐயா அவன் இந்த அறிக்கையை சொல்கிறான்? ஒரு சாதாரண மனுஷன் சொல்லித்தான் நம்ம தியானிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் உத்தமன் என்று சாட்சி பெற்றவன் மட்டுமல்ல, கர்த்தர் பேரில் வைத்த நம்பிக்கை அவனை போல ஒருத்தன் இருந்திருக்க முடியாது. ஏன்னா யோபுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் என்னை கொன்று போட்டார். நல்ல கவனிக்க, அப்படி வார்த்தையில மட்டும் சொல்லல, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். அவர் கொன்று போட்டாலும் சரி. இன்னைக்கு நம்ம அப்படி ஒரு வார்த்தையை நம்மளால சொல்ல முடியுமா? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். சாதாரண மனிதனுடைய அறிக்கை இல்லைங்க. அது மட்டும் இல்லை, அவரே சொல்றார் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இன்னும் ஒருபடி மேலே பேசுகிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஏன்னா அவர் ஜீவனுள்ள தேவன்கிறது அவருக்கு தெரியும். அதனால தான் நாமளும் பாடுறோம், ஜீவனுள்ள தேவனே ஆவியில் வாரோ, ஜீவனுள்ள தேவனே ஆவியில் வாரோ. ஜீவனுள்ள தேவன் எங்க இருக்கார்? வேற எங்கேயோ இல்லை, நமக்குள்ளதான் இருக்கார். நாம அது பாடுறோம், ஜீவனுள்ள தேவன் உள்ளே இருக்கையில் எல்கே கண்டு கொள்ளுவார், தேவனை எல்கே கண்டு கொள்ளுவார். ஜீவனுள்ள தேவன் உள்ளே இருக்கையில் எல்கே கண்டு கொள்ளுவார், தேவனை எல்கே கண்டு கொள்ளுவார். ஜீவனுள்ள தேவன் எங்க இருக்கார்? நமக்குள்ளதான் இருக்கிறார். நாம பாடுறோம், ஜீவாதிபதியே எந்த இதயத்தின் உள்வாருன்னு பாடுறோம். எல்லாம் தெரிஞ்ச யோபுங்க. அவர் சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டால் நம்பிக்கையா இருப்பேன்னு சொன்னா பரவாயில்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஏன்னா மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்றார். இங்க சொல்றாரு, அந்த தொடர்ந்து பேசுறார். என்ன பேசுறாரு?
19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு. நல்ல கவனிங்க, தோல், சரீரம், மாம்சம், ஏன்னா பருக்கள் வந்துருச்சு, உடம்பெல்லாம் ஓட்டெடுத்து சுரண்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். இந்த தோல் மாமிசம் எல்லாம் அழுகி போனாலும் சரி, நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை என் மாமிசத்திலிருந்து அந்த அழுகின மாம்சத்தில் இருந்தாலும் அவரை நான் பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் அவரை காணும். இந்த வாஞ்சையால் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. இவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த யோபு இன்னும் ஒரு படி மேல சொல்றான். 10ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அவர் தான் என்னை உண்டாக்கினார்ங்கிறதை அவரே கன்ஃபார்ம் பண்றார். நான் துன்மார்க்கன் அல்ல என்பது உமக்கு தெரியும். நான் துன்மார்க்கன் அல்ல என்பது உமக்கு தெரியும். உம்முடைய கைக்கு என்னை தப்புவிக்கிறவன் இல்லை. நல்ல பாருங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. யாரும் என்னை தப்புவிக்க முடியாது. உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும் நிர்மூலமாக்குகிறேன். நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபை. இது புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு தெரிஞ்சுக்க. அந்த பழைய ஏற்பாட்டு காலம் அவன் சொன்னான் நிர்மூலமாக்குகிறீர். களிமண் போல என்னை உருவாக்கி என்னை திரும்ப தூளாய் போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும். ஏன்னா மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு நாள் மண்ணுக்கு தான் போகணும். நினைத்தருளும். நீர் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் உறைய பண்ணுகிறீர். எவ்வளவு அருமையான பால்! சாதாரண தயிர் ஆயிருமா? பாலை உர ஊற்றி வச்சா தான் என்ன ஆகும்? தயிர் கட்டியா வந்துடும். பாத்திரத்துலதே கூடாது. பால் போல் வார்க்கிறீர், அவ்வளவு சுத்தமா. தயிர் போல் உறைய பண்ணுகிறீர் அல்லவோ தோலையும் சதையையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தி. அதோட நிப்பாட்டல, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றியது. இவைகள் உம்முடைய உள்ளத்தில் மறைந்திருந்தாலும் இது உமக்குள் இருக்கிறது என்று அறிவே. இவ்வளவு தெரிஞ்ச யோபு ஒரு அறிக்கை கொடுக்கிறார். என்ன அறிக்கை? போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறதுங்கிறானா? அப்ப போராட்டத்துக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. இதை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வர்ற போராட்டத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் வரும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷம் அடைகிறீங்க. எத்தனை பேர் எந்தெந்த போராட்டத்தோடு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு எனக்கு தெரியாது. வியாதியின் போராட்டத்தோடு கேட்கலாம், வறுமையின் போராட்டத்தோடு கேட்கலாம், கடன் பாரத்தின் போராட்டத்தோடு கேட்கலாம். அதைவிட பிள்ளைகள் உருவாக்கி வளர்த்து அவர்களெல்லாம் தன்னை வெறுத்து தாய் தகப்பனை கூட மதிக்காமல் இருக்கிற போராட்டத்தில் இருக்கலாம். பலவித போராட்டங்கள் உண்டு. ஆனால் அந்த போராட்டம் ஆண்டவர் அறிஞ்சவங்களுக்கு ஏன் வருது, எதுக்காக வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை நாம் தெரிந்து கொண்டால் அந்த போராட்டத்தை மேற்கொள்ள முடியும். ஏன்னா நமக்கு வரும், உனக்கு விரோதமாய் ஆயுதம் உருவாக்கப்படும், ஆனால் அது என்ன செய்யாது? வாய்க்காது. ஏசாயா 55:17 வாசிக்கிறோம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது போனாரே. ஏனையா போராட்டம்? இதைத்தான் உங்களுக்கு 6 செய்தியில் பேச போகிறேன். இந்த தொலைக்காட்சியில் பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை, இது நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்காய் ஜெபியுங்கள். ஒரு நாள் கூட தடையில்லாமல் வருவதற்கு தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிங்க. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சி வரணும்னாலே நீங்கள் நம்பினாலும் சரி, என்கிட்ட வந்து பார்த்தாலும் சரி, உங்களுக்கு தாராளமாக நான் கட்டுற பில்லை கூட காமிக்கிறக்கும் ரெடி. ஒரு நாள் நிகழ்ச்சிக்கு 5000 ரூபாய் இல்லாமல் நடக்கவே நடக்காது. 30 நாள் 30 ஆள் வேணும். அதற்காக ஜெபியுங்க. அது மட்டுமல்ல, எங்கள் சபை முற்றிலும் பார்வையற்ற மக்கள் சபை. இதில் வர்ற காணிக்க கரண்ட் பில்லு கூட கட்ட வராது. ஆனால் இவர்களும் ரட்சிக்கப்படணும். அந்த தாகத்தோடு செய்யப்படுகிற இந்த ஊழியத்தை ஒரு நாள் எப்போவாவது டைம் கிடச்சா நீங்களும் வந்து பாருங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டும் வேன் வாடகைக்கு 4000 கிடைக்கும். ஏன் பிரதர்? அவங்க பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்பாங்க, இவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு வரணும். 2 கண்ணு தெரியும், அவங்க
எப்படி வாங்கன்னா வர முடியும்? பஸ் ஸ்டாண்டு தான் வந்து சேர்ந்துருவாங்க. அதுலேருந்து அந்த இடத்துக்கு வரக்கு 15 கிலோமீட்டர் இருக்குது திருநெல்வேலியில். ஒவ்வொரு வாரமும் வேன் தான் வாடகைக்கு எடுக்கிறோம். நீங்களும் ஒரு நாள் பொறுப்பேற்கலாம். அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் வர்ற எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறோம். ஒரு நாள் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் ஏவினால் நீங்களும் உணவு கொடுக்க, பார்வையற்ற மக்களுக்கு ஒரு ஊன்றுகோலை கொடுக்க, அவர்களுக்கு பயன்படக்கூடிய ஆடைகள், ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ பேர்ட்ட நல்ல வஸ்திரம் கூட கிடையாது. நீங்களும் ஏவப்பட்டால் உடனே பிரதர் நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி பழசாக அனுப்புகிறேன்னு சொல்லாதீங்க. மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது மனுஷன் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதையே நாம் அவர்களுக்கு செய்யணும். அதனால் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்தா எப்படி புதுசாக எதிர்பார்ப்பீங்களோ அதை போல் அவர்களுக்கு உங்களால் முடிந்தால் கட்டாயம் கிடையாது, விசனமாக கிடையாது. அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக தொடர்புலாம். இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஜிபே, ஃபோன்பே இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஐயா, உங்கள் ஜெபக்காரியம் ஒருவேளை அவசரமானதாக இருந்தால் எப்போவும் தொடர்பு கொள்ளலாம். இப்போவும் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. போராட்டத்தின் மேல் போராட்டம். இந்த உலக வாழ்க்கையில் எத்தனை விதமான போராட்டங்கள் இருக்கிறது. இந்த நிமிஷத்தில் கூட யாராவது மரண தருவாயில் போராடி கொண்டிருக்கலாம், பிரசவ வேதனையில் போராடி கொண்டிருக்கலாம், மருத்துவமனையில் ஆபரேஷனுக்கு போய் ஐயோ இன்றைக்கு எப்படி வருவோமோ என்று மனதில் போராட்டத்தோடு இருக்கலாம். உங்கள் போராட்டம் நல்ல போராட்டமாய் மாற கர்த்தர் உதவி செய்யட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானமும், உயர்கல்விக்கு போகிற பிள்ளைகளுக்கு தேவையான பொருளாதாரத்தையும் கர்த்தர் சந்திப்பீராக. இந்த ஊழியத்தை எப்போதும் தாங்கி வருகிற ஒவ்வொரு அன்பு தாய்மார், தகப்பன்மார், என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உடைய குடும்பங்களில் ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை இருந்து போகிற வழியில் காத்து, வருகிற வழியில் காத்து, தங்கி இருக்கிற இடங்களிலும் சரி எந்த ஒரு நாச மோச தீங்குக்கும் விலக்கி காத்து இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்த வேண்டும் என்று வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.